ரிஷப்க்கு வந்து பஸ்ஸில் தனி சீட் நடுவில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஊருக்கு போக போகிறோம். நாங்கள் அதுக்காக வந்து ரெடியாக போகிறோம். நைட்டு 7:30 மணிக்கு தான் பஸ் இருக்குது. காலையில் 9:30 மணி பஸ்ஸு வந்து மிஸ் ஆகிடுச்சு, போக முடியல. மாறி மாறியும் போக முடியல பஸ்ஸு. ஏன்னா ரிஷப் வந்து ரொம்ப டென்ஷன் படுத்துறாங்க. டைரக்ட் பஸ் போனால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் வந்து சிக்கன் குழம்பு வச்சோம். அது வந்து கொஞ்சோண்டு இருக்குது, சாப்பாடும் கொஞ்சோண்டு இருக்குது. அதை வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணி பாத்திரம்லாம் கழுவணும். அதுக்கப்புறம் இது வந்து ராகி மாவு, இந்த டப்பாவும் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் இது வந்து சர்லக்ஸ், ரிஷப்க்கு செஞ்ச சர்லக்ஸ், இதுவும் கொண்டு போகணும். பேக் வந்து குட்டி பேக்காக தான் இருக்குது, என்ன கொண்டு போகணும்னு தெரியல. அப்புறம் சீனியும் கொண்டு போகலாம், சீனி அங்கே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ரிஷப் டேடிக்கு தெரிஞ்சவங்க வந்து தக்காளி கொடுத்தாங்க பாருங்கள். ஊருக்கு கொண்டு போகலான்னு பார்த்தா இந்த மாதிரி தான் சுருங்கி இருக்குது பாருங்கள், எல்லாமே சுருங்கி இருக்குது. இதெல்லாம் கெமிக்கலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் சுருங்குது. நல்ல தக்காளி என்ன இருக்கும் தெரியுமா? நல்ல தக்காளி வந்து 1 நாள் 2 நாள்லேயே வந்து அழுகிடும். இது வந்து அழுகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. எப்படி சுருங்கியிருக்கு பாருங்கள். நான் வந்து நிறைய தக்காளி கொடுத்துருக்காங்க, கொண்டு போகலாம், அங்கே போய் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே சுருங்கியிருக்கு. ஒரு வேஸ்ட் இதெல்லாம். சே, வேஸ்ட்டு. இது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, மற்றது எல்லாமே சுருங்கியிருக்கு பாருங்கள். ஓகே, நல்ல டொமேட்டோலாம் கொண்டு போகலாம், சுருங்கினதெல்லாம் வேண்டாம். இது வந்து சுருங்கலை அவ்வளோக்கா. இது வந்து ரிஷப் பாப்பா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பச்சை மிளகா பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து கொண்டு போகலாம், நல்லா சூப்பராக இருக்குது பச்சை மிளகா. இது வந்து இங்கே வேஸ்ட் ஆகிடும், ஸோ அங்கே போனால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக இருக்குது. இருங்க, கவர் தேடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது வந்து மிச்சமாக இருக்குது. இது வந்து கொண்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எப்பவுமே ஊருக்கு போகும்போது பாத்திரம்லாம் இங்கே வைப்போம், வச்சுட்டு தான் போவோம். வெளில வச்சா திருடிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை ஒரு பக்கெட்டு விளக்க மாதிரி எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரில, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போல்லாம் திங்ஸ்லாம் கொண்டு வந்து உள்ளே வச்சிடுறது இப்படி. ஓகே, இப்போ நான் ரெடி ஆகணும். ரெடி ஆனதுக்கப்புறம் கிளம்பி போக வேண்டியதான். நைட் ஆக போகுது, 6 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பஸ்ஸு 7:30 மணிக்கு வரும், இன்னும் வரல. சரி, பாப்பாவை கவரிங் செயின் வாங்கிட்டு தாங்கன்னு சொல்கிறேன், வாங்கி தர மாட்டேங்கிறாரு, காசு இல்லையா. ரிஷப் டேடி ஒரு செயின் வாங்கி கொடுக்குறீங்களா? கவரிங் செயின். நாளைக்கா? அந்த கடையில் விற்கிது. ரிஷப் வந்து குளிர் காற்று வரும்ல, ஸோ அதனால் வந்து டபுள் டிஷர்ட் போட்டு விட்றோம் ரிஷப்க்கு. இப்போயும் நல்லா சில்லுன்னு காற்று வருது. பஸ்ஸில் ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கணும்ல, அதனால் டபுள் டிஷர்ட் போட்டு விட்றோம். பஸ்ஸில் எங்கே போகும்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நகராட்சி பஸ்ஸு தானே. ஸோ அதுதான் நுழைவாயில். இங்கேருந்து இப்படி வரும் பஸ்ஸு, அதுக்கப்புறம் அப்படி போகும். ரிஷப்க்கு வந்து பஸ்ஸில் தனி சீட் நடுவில். ரிஷப் பாப்பா, நான் இங்கே உட்காந்துருக்கேன். ரிஷப் நான் அழகாக சமத்தாக உட்காந்துருக்கான். ஏன் உட்காந்துருக்கானா ஃப்ரெண்ட்ஸ், தூங்கிட்டு இருந்தானா, நாங்கள் டக்குன்னு ஏந்திரிச்சு வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்கான், தூக்கத்திலே இருக்கான்.
க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா இழுக்கவே முடியல. ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப டயர்டு. அதனால் ரிஷப் அப்பா வந்து அவருக்கு வந்து இட்லி வாங்கிட்டு வந்தார், எனக்கு வந்து ரைஸ் வாங்கிட்டு வந்தார். எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பட் நான் வந்து இட்லி சாப்பிடல, ரைஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து காரம் ரொம்ப பிடிக்கும். இனிப்பை விட எனக்கு வந்து காரம்தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்டுட்ருக்கேன். ரிஷப்க்கு வந்து என்ன கொடுத்தேன்னா அந்த ரஸ்க் இருக்குல்ல, அது வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணி அதை கொடுத்தேன். அது வந்து ஒரு 4-5 சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ரிஷப் வந்து தூங்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். பட்டு தண்ணி இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சேடாக இருக்குது. இதெல்லாம் தண்ணி பிடிச்சி பைப்பில் பிடிச்சி மேலே கொண்டு வந்து ஃபில் பண்ணது. இங்கே பாருங்கள், டேங்க்கு வச்சுட்டாங்க. பட்டு டேங்க்கு வந்து காலி, தண்ணி கிடையாது. தண்ணி இல்லை. பட் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் வாடகை வந்து தனித்தனியாக தான் கொடுப்பாங்க. இது வந்து அண்ணன் வந்து வாடகை வாங்குவாங்க, அது நாங்கள் இருக்க வீடு வந்து தம்பி வாங்குவாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக டோர்லாம் போட்டாச்சு. பைப் முதல்ல அங்கே பைப் இருந்துச்சு, இப்போ இங்கேயும் போட்டிருக்காங்க. தண்ணி இங்கேயும் காணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் வீட்லேயும் காணோம், தம்பி வீட்லேயும் காணோம். ஸோ இன்னும் தண்ணி கஷ்டம் இருக்குது. ஏன்டா வந்தோன்னு இருக்குது. இன்னும் அங்கேயே இருந்திருக்கலாம்னு தோணுது. இங்கே பாருங்கள், இங்கேயும் அடைக்கலை. இங்கே மட்டும் பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க. என் குண்டும் குழியமாக இருந்துச்சா, இங்கே மட்டும் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் பண்ணவே இல்லை, அங்கேயும் பண்ணல. ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಕಾಸು ಕೊಟ್ಟನು ಕೂಡ ಪೋಸ್ಟ್ ಆಫೀಸ್ಲೆ 3 ಇರಿಗೆ 1 ಇಪ್ಪೋ ಭಾಗನು ಕೂಡ 4 ಬುಕ್ಲೆ ಕಾಸು ಕೊಟ್ಟನು ಕೂಡ 4 ಬುಕ್. ಇದ ಗೌರಿ ಅಲಕ್ಕ, ಇದ ಯೋ ಕೈಕೋ ಪಾಪಾ ವೈಫ್, ಇದ हमारी वाइफ, ಇದ वाइफ, ಇದ ಇಸಿಕಾ. ಹಿಂಗೆ ವರಂ ಇಪ್ಪೋ ಪೋಯಿ ಭಾಗನು 4 पोटेशियम फ्रेंड्स. बाय बाय फ्रेंड्स. सीडी मारी लिखेगा पारा ಇದು ಗಲ್ಲಿ ಮಾರಿ ನ್ಯೂ ಪೊಟ್ಯಾಸಿಯಂ ಫ್ರೆಂಡ್ಸ್. ಹಿಂಗೆ ಫಸ್ಟ್ ಇದು ಓಪನ್ ಮಾರಿ ಇருக்கு. இப்போ ಜಾಲಿ ಪೊಟ್ಯಾಸಿಯಂ. इधर बाजार फ्रेंड्स, बाजार बंद है. पोस्ट ऑफिस मेला. पोस्ट ऑफिस बंद है फ्रेंड्स. इंगे पाकम पोस्ट ऑफिस. इधर था पोस्ट ऑफिस. ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் 1 இயர்லேருந்து நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மந்த்லி வந்து சேவிங்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுவோம். நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சேவிங்ஸ் ஃபுல்லாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் சேவ் பண்ணுவோம். ஸோ 2 புக்கு வந்து என்னோடது, ஒரு புக்கு வந்து பாப்பாவோடது, ஒரு புக்கு வந்து அக்காவோடது. அந்த 2 க்ரீன் கலர் புக்கு இருக்குல்ல, அது வந்து அக்காவோடது, என்னோடது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்கீம் போடுங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்யூச்சரில் வந்து ட்ரீம் ஹவுஸ் கட்டணும்னு ரொம்ப ஆசை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.